Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுண்ணாம்பு சத்தை பற்றி, கால்சியம். அண்ட் இது எவ்வளோ முக்கியம் நம்ம பல்லுக்கு, போனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டிலே மாடு வச்சுருந்தாங்க. எல்லாரும் பால் நிறையவே குடிப்பாங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பால் தயிருங்கிறது தாராளமாக இருந்தது, வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதை தவிர அவங்க இப்போது ஒரு 85-90+ இருக்கிறவங்க, இவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போவாங்க, காயை தூக்கிட்டு வருவாங்க, பழத்தை தூக்கிட்டு வருவாங்க, அண்ட் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணாங்க. நிறையா குக்கிங்கை பொறுத்த வரலும் மென் வெளியில் போய் அவங்க வாக்கிங்கில் தான் போவாங்க அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பாலையும் குறைச்சிட்டாங்க. இந்த 5 white foods உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறத பாலையும் சேர்த்துட்டாங்க. அண்ட் பால் சாப்பிடாதது நிறைய பேர் இருக்காங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 35-40 வயசு ஒருத்தர் விழுந்தாங்கன்னா அவங்க மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இல்லை ஹிப் ஃப்ராக்சர் கூட ஆகுது. இதே ஒரு 85க்கு மேலே விழுந்தவங்க, இவங்க போன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் ஆகுது. அதே மாதிரி 85+ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க இப்போ கூட ஒரிஜினல் டீத் யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் 45-50லேயே டென்ச்சர்ஸ் போடுறவங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மெயின் டிஃப்ரென்ஸ் கால்சியம். அண்ட் கால்சியம் ஒரு வெஜிடேரியன் டயட்டில் பயோ அவைலபிள் கால்சியம் வருது பால்லேருந்து. அது பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இது ரெண்டுலேருந்துலுமே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ கால்சியம் பாலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கால்சியம் இருக்கோ அந்த அளவு ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1. இது பெஸ்ட் ஃபார் அப்சார்ப்ஷன், பெஸ்ட் ஃபார் போன் ஹெல்த். அதனால தான் அந்த 85+ இருக்கிறவங்க பால் நல்லா எடுத்தாங்க, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தில் பால் கெடுதல், நீங்கள் பாலை விட்டுடுங்க, பால்னால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ ஆர் நாட் டயட்டிஷியன்ஸ் ஆர் நியூட்ரிஷனிஸ்ட் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதை நம்பி, பிகாஸ் அவங்க இன்ஃப்ளூயன்சராக ஆனதுனால இதை நம்பிடுறாங்க. இதில் சயின்ஸ் ஒன்றுமே கிடையாது, அதை நம்பி பாலை விட்டுடுறாங்க. பாலை விட்டால் கால்சியம் போகுது, ஃபாஸ்பரஸ் போகுது, பயோ அவைலபிள் கால்சியம் போகுது, அந்த ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்குது. அதை தவிர இவங்களுக்கு ப்ரோட்டீன், வெரி குட் ப்ரோட்டீன் கிடைக்குது பால்லேருந்து. ஒரு 100 ml பாலில் 3 to 3.2 grams தான் ப்ரோட்டீன், பட் அது ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன். ஸோ இவ்வளவும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விட்டமின் டியோட சேர்ந்து அது இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் கவுஸ் கிரேஸ் பண்ணி வெயில் அடியில் இருந்தது, அந்த பாலில் விட்டமின் டி கிடச்சிது. யாருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா விட்டமின் டி வெரி இம்பார்ட்டன்ட் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு. ஸோ அதனால விமெனில் ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமன். ஒருத்தர் இப்போ சில பேர் உக்காண்டே இருக்காங்க, ஆனால் மைல்டு ஃப்ராக்சர் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண நீங்கள் பால் எடுத்துக்கணும். அதை தவிர ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ தட் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் யுவர் போன்ஸ் ஆல்சோ நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதனால் கால்சியம் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ராகியில் இருக்குது, கீரையில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு டெஃபினட்டாக சாப்பிடலாம். பட் ஒன்லி ப்ராப்ளம் வெஜிடேரியன் சோர்சஸ், அதாவது பிளான்ட் பேஸ்ட் சோர்சஸ், நம்மளுக்கு ராகிலேயோ இல்லை கீரையிலையோ வர கால்சியமோட அதில் ஆன்டி நியூட்ரியன்ஸும் வந்துடுது. அதனால் கால்சியம் ஆக்சலேட் இல்லை கால்சியம் ஃபைட்டேட்டாக அது மாறிடுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகாத அப்படியே போயிடுது. ஸோ நீங்கள் 100 mg கால்சியம் பிளான்ட் பேஸ்ட்லேருந்து சாப்பிட்டா உங்களுக்கு சிறிய அளவு தான் உங்களுக்கு கால்சியம் ஒரு மேபி 50 to 60 mg உங்களுக்கு உடம்புல சேரும். ஆனால் அந்த அளவு குவான்டிட்டிஸ் நம்ம சாப்பிட்றதில்ல. ஸோ கீரை சாப்பிட்டா கூட நல்ல ஒரு கப் நிறையா கீரை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்கும். பட் நிறைய பேர் 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நாங்கள் கீரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ரெகுலராக இன்க்ளூட் பண்ணால் அதுலேருந்து கூட நம்மளுக்கு கால்சியம் கிடைக்கும். ஸோ கால்சியம் ரொம்ப முக்கியம், போனுக்கு முக்கியம், பல்லுக்கு முக்கியம், பிளட் கிளாட்டிங்க்கு முக்கியம், பல விதமான விஷயம் செல் லெவலில் கால்சியம் தேவைப்படுது. அதனால பாலை டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்த்து தான் கொடுக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.